இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மக்காச்சோள வீரிய ஒட்டு விதை உற்பத்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் வாகரை மக்காச்சோள ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் KRV சத்யஷீலா அவர்கள் தரும் தகவல்கள். மக்காச்சோளம் நம்ம உலக அளவில் அரிசி மற்றும் கோதுமைக்கு அடுத்தபடியான உணவு பயிர் செய்யப்படுகிறது. இந்த தானியம் பல்வேறு பயன்களை கொண்டது. மக்காச்சோளம் கால்நடை தீவனமாக பெரிதளவில் பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் பல தொழிற்சாலை பயன்களை கொண்டுள்ளது. இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா எத்தனால் உற்பத்திக்கு மூலப்பொருளாக மக்காச்சோளத்தை நம்ம பயன்படுத்துகிறதா இருக்கோம். இதனால இதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறது நம்மளோட முதல் நோக்கமாக இருக்குது. உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னா நம்ம பரப்பளவை அதிகப்படுத்துறதோடு இல்லாமல் அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்களை நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப அவசியமான ஒரு தேவையாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா மக்காச்சோளம் அயல் மகரந்த செயற்கை பயிராக இருக்கிறதுனால வீரிய ஒட்டு ரகங்கள் தான் நம்ம மாநில அளவுலையும் இந்திய அளவுலையும் பயிர் செய்கிறோம். இந்த மாதிரி அதிகமாக மகசூல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகங்களை ஆராய்ச்சி செஞ்சு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்கோம். நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வாகரை 1 வாகரை 2 அப்படிங்கிற 2 புதிய வீரிய ஒட்டு ரகங்களை நம்ம வெளியிட்டிருக்கோம். வாகரை 1 பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மண்டலம் 3க்கு நம்ம வெளியிட்டிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விவசாயிகள் மானாவாரியில் தான் பயிர் செய்கிறாங்க மக்காச்சோளத்தை. அவங்களுக்கான தேவையை நம்ம பூர்த்தி செய்கிறதுக்காக மானாவாரியில் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு வீரிய ஒட்டு ரகத்தை வாகரை 2 அப்படிங்கிற வீரிய ஒட்டு ரகத்தை VGI HM2 அப்படிங்கிற வீரிய ஒட்டு ரகத்தை 2024ஆம் ஆண்டு நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த வீரிய ஒட்டு ரகத்தை நம்ம பல்வேறு சோதனையில் உட்படுத்தி தான் வெளியிட்டிருக்கோம். அதாவது மானாவாரி மாவட்டங்கள்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியிட்டிருக்கோம். இந்த வாகரை 2 அப்படிங்கிற வீரிய ஒட்டு ரகம் மானாவாரியில் சராசரியாக 6.5 டன் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்குது. இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. அதாவது தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் பார்த்தோன்னா அதிகப்படியாக மானாவாரியில் நம்ம பயிர் செய்கிறோம். அதாவது வடகிழக்கு பருவமழை காலங்களில் தான் விவசாயிகள் மானாவாரி மக்காச்சோளத்தை சாகுபடி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த வாகரை 2 திண்டுக்கல், பெரம்பலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் இந்த மாதிரி அதிகமாக மானாவாரியில் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. இது எல்லாமே நம்ம இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம பயிர் செஞ்சு இதோட மகசூல் திறனை ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிட்டிருக்கோம். இது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதோட மணி பார்த்தோன்னா நல்ல ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதனால மார்க்கெட்டில் இது நல்ல கவர்ச்சிகரமாக நல்ல விலை கொடுக்கும். அதுக்கப்புறம் நோய் மற்றும் பூச்சி தாக்கம் பார்த்தோன்னா படைப்புழு தான் இப்போ மக்காச்சோளத்தில் ஒரு பெரிய சவாலாக இருக்குது விவசாயிகளுக்கு. இந்த படைப்புழுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் இருக்குது இந்த வாகரை 2 மக்காச்சோளத்துக்கு. அதுக்கப்புறம் நல்ல வறட்சியை தாங்கி வளர்றதுனால இந்த புதிய வீரிய ஓட்டு ரகத்தை விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம். விதை நம்மக்கிட்ட கிடைக்கும். மானாவாரி பருவத்தில் போடும்போது பார்த்தோன்னா செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் வாரத்தில் தான் விவசாயிகள் போடுவாங்க. நம்ம மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி விதைகளை பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோ 6, கோ 8, கோ 11, கோ 12 இந்த மாதிரி உள்ள வீரிய ஓட்டு ரகங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த கோ 6 பார்த்தீங்கன்னா 105லேருந்து 110 நாள் வரும். கோ 8 95லேருந்து 100 நாள். கோ 11, கோ 12 இது ரெண்டுமே இரவை மற்றும் மானாவாரிக்கு ஏற்ற ரகங்களாக இருக்குது. இதோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா இரவையில் கிட்டத்தட்ட 9 டன் ஒரு ஹெக்டேர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரகங்கள் எல்லாமே அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஓட்டு ரகங்களாக இருக்குது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் KRV சத்யஷீலா அவர்களை 089003 226693 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.